கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மீகா 4:8. முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். மத்தேயு 2:6 வாசிக்கிறோம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தையை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அவர்கள் மேல் இருந்த ஆளுகை பிசாசிடம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆளுகையை திரும்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு ஆளுகையை தந்தார். சங்கீதம் 8:6 வாசிக்கிறோம். அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவர் நமக்கு ஆளுகை தந்து சகலத்தை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று. நாம் அநேக ஜாதிகளை ஆளுவோம், அவர்கள் நம்மை ஆளுவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் சாத்தானால் ஆளப்படும் போது நாம் அடிமைத்தனத்திற்குள் வாழ்கிறோம். நாம் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கும்போது சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 8:7 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று. நாம் தேவனுடைய ஆளுகையை தள்ளக்கூடாது. ரோமர் 6:12 வாசிக்கிறோம். சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று. நம்மை பாவம் ஆளுகை செய்யும்போது நாம் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்க முடியாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் தேவனுடைய ஆளுகையை இழந்து போனார்கள். 1 கொரிந்தியர் 4:8 வாசிக்கிறோம். நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும் என்று பவுல் சொல்கிறார். நாம் ஆளுகிறவர்களாய் இருக்கும்போது அது நலமாயிருக்கும். நாம் ஆளுகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை உண்டாக்கினார். நாம் பாவம் செய்யும்போது சாத்தான் நம்மை ஆளுகை செய்கிறான். நாம் இழந்து போன ஆளுகையை இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அவர் நமக்காக மரித்ததினால், அவர் நமக்காக உயிரோடு எழுந்ததினால் திரும்பவும் அவருடைய ஆளுகையை நாம் பெற்றுக்கொண்டோம். அவரோட கூட நாம் பாடுபட்டால் அவரோட கூட நாம் ஆளுகையும் செய்வோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடும்போது சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அவரோடு பாடுபடுகிற நாம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். மீகா 4:8 வாசிக்கிறோம். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.